ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்டார் இன்டெலிஜென்ஸ் வீக்லி எவ்ரி வீக் சாட்டர்டே அன்னைக்கு இது வரும். இதில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, மார்க்கெட்டோட பாஸ்ட் 1 வீக்கில் குளோபல் லெவலில் அண்ட் இந்தியன் லெவலில் நடந்த மேக்ரோ ஈவெண்ட்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். அதை பேஸ் பண்ணி எந்தெந்த செக்டார், அந்த செக்டாருக்குள்ளே எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபியூச்சரில், அதாவது மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கிடையாது, மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்கான ஒரு வாட்ச் லிஸ்ட்கான ஒரு கவரேஜாக இது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஜூன் மந்த்து யூஎஸ் பேரோல் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்க எக்ஸ்பெக்டட் ஜாப் கிரியேஷன் வந்து 1,15,000 ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் 50% கூட கிரியேட் ஆகலை. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனும் ட்ராப்பிங், அதாவது அதுவுமே குறையுது. அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு அவங்க வந்து இந்த லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண, அதாவது வேலைக்கு தேடுறவங்களோட பர்சன்டேஜும் குறையுது அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிக்சட் பேக் ஆஃப் த ரிசல்ட்டு. ஆஸ் வெல் ஆஸ் ட்ரெஷரியோட ஈல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைட்டாக ரெடியூஸ் ஆகிருக்கு. எப்பயுமே வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிது அப்படின்னா அது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ். ஸோ ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிருக்கு. ஸோ வரக்கூடிய ஃபெடரல் மீட்டிங்கில் பெருசாக ரேட் ஹைக் வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து இப்போ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அப்படியே ஹைக் இருந்தாலும் பெருசாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் மார்க்கெட்டும் அமெரிக்கன் மார்க்கெட்டும் நல்லா பாசிட்டிவில் இருந்திருக்கு. கிஃப்ட் நிஃப்டியும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஏஷியன் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டு, நிக்கியும் ஹேங்ஸங்கும் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. காஸ்பி கொரியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருந்திருக்கு. கொரியன் மார்க்கெட் வந்து ஒரு யூனிக்கான மார்க்கெட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் ஷேரில் வந்து உங்களுக்கு சாம்சங்கும் இன்னொரு கம்பெனி, அந்த சிப் மேக்கர் கம்பெனி, அந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த மார்க்கெட் கேப் இருக்கும். ஸோ அந்த 2 கம்பெனியில் ஃபால் வந்தது அப்படின்னாவே மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆகும். அந்த ஃபால் தான் உங்களுக்கு பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. நம்ம இதில் வந்து 5,000 6,000 ஸ்டாக்ஸ் இருக்குது. மேஜர் டோட்டல் மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 750 ஸ்டாக்ஸ் மேஜர் ஸ்டாக்ஸே இருக்குது. அங்கே அப்படி கிடையாது. 2 ஸ்டாக்கு தான் மார்க்கெட் கேப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபால் வந்து நடக்குது. ஸோ இதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அந்த 2 கம்பெனிக்கு தான் இது இம்பேக்ட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஏஷியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவில் இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டிஷன் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு. ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓபக்லேயுமே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ரூடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் இருக்குது. மேக்ரோ டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இயர் ஆன் இயர் பாசிட்டிவில் இருக்குது. ரெவன்யூ பாருங்கள் எந்த அளவுக்கு சர்ஜாக இருக்குது. அண்டு இயர் ஆன் இயர் கலெக்ஷன் பாசிட்டிவில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனும் பாசிட்டிவில் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு செக்கில் இருக்குது. 4%க்குள்ளே இருந்தால் அது பாசிட்டிவ், ஓரளவுக்கு நல்ல இன்ஃப்ளேஷன் தான். அது வந்து இருக்கணும். அதுக்கு கம்மியாக போனால் டிஃப்ளேஷனுக்கு போயிடும். 5-6ன்னு போனால் இன்ஃப்ளேஷனுக்கு போயிடும். அப்போ 4% ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணுறது எப்பயும் பெஸ்ட்டு. ஸோ அந்த 4% ரேஞ்சிலே கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸோட இன்ஃப்ளேஷன் வந்து மெயின்டைன் ஆகுது. ஜிடிபி க்ரோத்து 7.8% இருக்குது, ரியல் ஜிடிபி க்ரோத்து. ஸோ இது எல்லாமே இந்தியாவோட மேக்ரோ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் இருக்குது. ஆர்பிஐயில் பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட் ரேஷியோ வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. என்பிஎஃப்சிஸும் நல்லா சவுண்டாக இருக்குது. கேபிட்டல் அடிக்வசி நல்லா சவுண்டாக தான் இருக்குது. ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா சைபர் அட்டாக்ஸ் நிறையா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு இப்போ ரெட் ஃப்ளாகாக வந்து இருக்குது ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்த வரைக்கும். கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் இந்தியா இன்கார்பரேஷன் டோட்டல் கம்பெனிஸ் 2,956 கம்பெனிஸில் Q4 2026 ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 25.3%. இது வந்து நல்ல ஒரு இது தான் இயர் ஆன் இயர். அதேமாதிரி ரெவன்யூ 10.8% இருக்குது. எஸ்பெஷலி ஆட்டோ, ஃபார்மா அண்ட் டொமஸ்டிக் கன்சப்ஷன் வந்து அவுட் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கு. ஐடி அண்ட் எனர்ஜி வந்து லகாட்ஸாக இருக்குது. அப்போ ஆட்டோவில் மாருதி வந்து இருக்கலே டாப் பெஸ்ட் பர்ஃபார்மிங். இந்த நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா கேபிஐடி வந்து இருக்கலே ஒஸ்ட் பர்ஃபார்மிங்காக இருந்திருக்கு. வால்யூம் மூவர்ஸில் உங்களுக்கு ஒரு மிக்சட் பேக்காக இருக்குது. கேஇசி அண்ட் ஜிவிடி வந்து கேபிட்டல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸு. ரைட்ஸ் வந்து ரயில்வேஸ் ரிலேட்டடு அண்ட் சுமிகெம் வந்து ஆக்ரோ கெமிக்கல்ஸ். இப்போ வரக்கூடிய மான்சூன் சீசனை பேஸ் பண்ணி இது நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எம்எஸ்எம்இ செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட கிரெடிட் க்ரோத் வந்து நல்லா இருக்குது. நியூ டு கிரெடிட் அப்படின்னா புதுசாக லோன் எடுக்கணும்னு வரவங்களோட பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. 52%, 42%. அதோட மீனிங் என்னென்னா
ரெகுலராக கிரெடிட் வாங்குறவங்க திரும்ப திரும்ப கட்டிட்டு வாங்கி அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கான டேட்டாவும் இங்கே பார்த்தீங்கன்னா மோர் தேன் 10 லேக் கிரெடிட் எடுத்தவங்களோட இது நல்லா இருக்குது. 2 to 10 லேக் இருக்கிறதுல வந்து ஃபால் இருக்குது, ஸ்லோ டவுன் ஆகுது. அப்போ வந்து இதுவுமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகுது. ஆக்சுவல் பிஸ்னஸ்க்கான ப்ராப்பர் பிஸ்னஸ்க்கு எடுக்கிற கிரெடிட் வந்து எடுத்து அதை ப்ராப்பராக பிஸ்னஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து கிரியேட் ஆகுது. இது எல்லாமே பாசிட்டிவ் சிக்னலாக தான் இருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் 2032க்கு 9 ட்ரில்லியன் ருபீஸ் டாலர் வந்து நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பிளான் ஒரு இது வச்சுருக்காங்க, கேபெக்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த டிரான்ஸ்மிஷனில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் இதில் பெனிஃபிட் ஆகிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கேஇசி, பிஜிசிஐஎல், அதானி டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஜிவிடிஎன்டி வந்து உங்களுக்கு இதில் வந்து பெனிஃபிட் ஆகக்கூடிய கம்பெனிஸ். இங்கே வந்து நம்ம செக்டார் பார்க்குறோம், கம்பெனிஸ் பார்க்குற எல்லா கம்பெனியுமே இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் வந்து இதை வாட்ச் லிஸ்ட்க்கு எடுத்துகிட்டு போயிடணும். வாட்ச் லிஸ்ட்லேருந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு இது பண்ணலாமா அப்படிங்கிற அனலைசிஸ், ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், டியூ டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் இன்டெப்த்து பார்த்துட்டு தான் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிறது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓவராலாக மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து இங்கேருந்து கிடைக்கும். கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் ஆல்ரெடி அதோட ப்ரைஸ் ஈசிங் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு ஒரு 7% ஃபாலில் இருக்குது ஜான்வரியோட ஆல் டைம் ஹைலேருந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5% ப்ளஸ் ஆர் மைனஸில் ரேஞ்ச் பவுண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 1000 டன்ஸ் பர் இயர் டார்கெட்டில் பை பண்ணிட்டு இருக்கிறது ஸ்ட்ரக்சரலாக சப்போர்ட் வந்து நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கலாம். டாலர் இண்டெக்ஸும் ஐஎன்ஆரும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஃபாலால் ஓரளவுக்கு சாஃப்டன் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட ஃபியூயல் ப்ரைஸஸும் ஸ்டேபிளாக இருக்குது. யூஎஸோட ட்ரெஷரி ஈல்டு குறையிறது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஓவரால் மேக்ரோவை ஒரு 10 ஃபேக்டரில் அனலைஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். அதில் பாருங்கள், க்ரூட் ஆயில், யூஎஸ்டி ஐஎன்ஆர் ரேஷியோ, இன்ஃப்ளேஷன், ஆர்பிஐ பாலிசி, யூஎஸ் பாண்ட் ஈல்டு அண்ட் ஏர்னிங்ஸ் ட்ரெண்ட் எல்லாமே மோர் தென் 70 இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக எடுத்துக்கலாம். எஃப்ஐஐ ஃப்ளோ, ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து நிறையா வெளியே தான் போயிட்டுருக்காங்க. லிக்விடிட்டி கம்மியாக இருக்குது. குளோபல் ரிஸ்க்கு எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். அண்ட் கோல்டு வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்கோரில் இருக்குது. புல்லிஷ் செக்டார் பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸ், அக்ரோகெமிக்கல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிஸு, எஃப்எம்சிஜி அண்ட் ரியாலிட்டி வந்து புல்லிஷ் செக்டாராக எடுத்துக்கலாம். நியூட்ரல் செக்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங், மெட்டல்ஸ் அண்ட் ஐடி. இது வந்து ஒரு ரெக்கவரி தான் கொடுத்துருக்கு 30% டவுன் ஆனதுலேருந்து. ஸோ இதை வந்து கம்மிங் வீக்ஸில் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். பவர் செக்டாரில் இருக்கக்கூடிய கேபிட்டல் கூட்ஸு, அதோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்த மாதிரிலாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனிஸும் ரினியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். புல்லிஷ் இன்வெஸ்ட்மெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் சூப்பர் சைக்கிள்னால ஃபேவரபிள் ஆகிற கம்பெனிஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, பஜாஜ் ஃபினான்ஸ், சிடிஎஸ்எல் அண்ட் பிஎஸ்சி. இந்தியாவோட கேபெக்ஸ் சைக்கிளில் கேஐசி, பிஹெச்எல், சிமெண்ட்ஸ், ஏடிஎன், ஏபிபி சப்போர்ட் ஆகுது. க்ரூடோட ப்ரைஸ் ஃபால் ஆனதில் ஐஓசிஎல், பிபிசிஎல், இண்டிகோ அண்ட் ஏஷியன் பெயிண்ட் சப்போர்ட் ஆகுது. டிஎன்டி, டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸோட பில்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஐசி, பிஜிசிஐஎல், அதானி டிரான்ஸ்மிஷன், ஜிவிடிஎன்டி வந்து சப்போர்ட் ஆகுது. யூஎஸோட ஃபெடரல் டோவிஷ் பாயிண்ட்டு பெருசாக ஹை ப்ரைஸ் ரைக் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, நுவாமா அண்ட் ஐடி செக்டார் அண்ட் ஹெச்எஃப்சிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாமே மீடியம் டேர்மு, ஷார்ட் டேர்ம் டு மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் ஹாரிசான். அங்கேயே ஹாரிசான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பேரிஷ் தீம்ஸு, இந்த செக்டார்ஸ் எல்லாம் பேரிஷாக இருக்குது. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஏதாவது டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப தரவாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டெக்னாலஜி வைஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2020க்கும் 2026 இப்போக்கும் பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 70% க்ரோத் ஆகிருக்கு. ஸோ ஏஐ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்தியாவோட $50 பில்லியன் ஆப்பர்ச்சுனிட்டி 2030 படி இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இதுவும் மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே டெலிகாம் அண்ட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீசிங் க்ரோத் ட்ரெண்டில் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி மட்டும்தான் இங்கே வந்து நம்பர் 1 இஷ்யூ இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு நெகட்டிவாக எடுத்துக்கணும் இந்த செக்டாருக்கு. மற்றபடி வந்து லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சரலி டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது வந்து கரெக்டான பாத்தில் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஐஎம்ஓஎஸ்ன்னு நம்ம ஒரு ஸ்கோர் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்தியா மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோர். இது வந்து பார்த்திங்கன்னா 72 to அதாவது 100க்கு 72 எடுத்திருக்கு. ஸோ 60 to 80 இருந்தால் கன்ஸ்ட்ரக்டிவ், அதாவது டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு, ஒரு பாசிட்டிவான நோட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவோட மேக்ரோ, ஏர்னிங்ஸ் ட்ரெண்டு, செக்டார் மொமெண்டம், லிக்விடிட்டி, குளோபல் மேக்ரோ, இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ரேட்டிங்ஸ் கொடுத்து ஒரு ஸ்க்ரோர் மாதிரி எடுத்துருக்கோம். அதுபடி இந்தியாவோட இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ஸ்டான்ஸில் தான் இப்போ இருக்குது. ஸோ இந்த வீக் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான். யூஎஸ் ஜாப் வந்து மிக்சட் பேக்கில் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் சாஃப்டன் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ப்ரைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு.
இந்தியாவோட டொமஸ்டிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து ஓவராலாக ஒரு புல்லிஷ் ஸ்டான்ஸை தான் இந்த வீக் கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த வீக்கில் எப்படி வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீக்கில் வந்து மெயினாக டிசிஎஸோட ரிசல்ட் இருக்குது. ஐடி செக்டாருக்கான ஒரு முக்கியமான வாட்ச் பாயிண்ட்டாக இது இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணால் ஐடி செக்டார் எப்படி அடுத்த குவார்ட்டர் பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீக்குக்கான இன்வெஸ்டார் வீக்லி இது தான். இது வந்து உங்களுக்கு எவ்ரி வீக் சாட்டர்டே அன்னைக்கு வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 to 6 மந்த்ஸுக்கு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கான ஒரு கைட்லைனாக வந்து இது உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்ரி வீக் இதே மாதிரி வீடியோஸ்க்கும் எவ்ரிடே போஸ்ட் மார்க்கெட் வீடியோஸ்க்கும் ஃபர்தராக இன்னும் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் லேர்னிங் வீடியோஸ்க்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பேஸ்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.